ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு. மதீனாவின் காற்றும் ஒரு புதிய இறை கட்டளைக்காக காத்திருக்கிறது. மக்காவின் கடினமான நாட்களை கடந்து முஸ்லிம்கள் மதீனாவை அடைந்து விட்டார்கள். ஆனால் அவர்களின் உள்ளங்களை தூய்மைப்படுத்தி சுய கட்டுப்பாட்டின் உச்சத்தை சோதிக்கும் அந்த மாபெரும் வணக்கம் அதுவரை அவர்கள் மீது கடமையாக்கப்படவில்லை. ஆம், ரமலான் மாதத்தின் நோன்பு எப்படி படிப்படியாக இந்த சமுதாயத்தின் மீது கடமையாக்கப்பட்டது? சஹாபாக்கள் ஆரம்பத்தில் எப்படி நோன்பு நோற்றார்கள்? அந்த பொன்னான வரலாற்றை இன்று நாம் முழுமையான ஆதாரங்களின் ஒளியில் காணப்போகிறோம். ரமலான் நோன்பு ஒரே நாளில் திடீரென கடமையாக்கப்படவில்லை. அதற்கு பின்னால் அல்லாஹ்வின் மாபெரும் ஞானமும் படிப்படியான பயிற்சியும் இருந்தது. உலகப் படைப்பின் ஆரம்பம் முதலே மனிதர்களை புனிதப்படுத்தும் ஒரு கருவியாக நோன்பு இருந்துள்ளது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் இறுதி நபி முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரை நோன்பு இல்லாத மார்க்கமே இல்லை. இறைத்தூதர் அவர்கள் மக்காவில் இருந்தபோது ஆஷுரா முஹர்ரம் 10 அன்று நோன்பு நோற்றார்கள். மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்து வந்த போது அங்குள்ள யூதர்களும் ஆஷுரா நோன்பு நோற்பதை கண்டார்கள். ஏன் இந்த நோன்பு என்று நபி அவர்கள் கேட்டபோது, ஃபிரௌனிடமிருந்து நபி மூசா அவர்களை அல்லாஹ் காப்பாற்றிய நாள் இது, அதற்காகவே நோக்கிறோம் என்று யூதர்கள் கூறினார்கள். அதற்கு முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உங்களை விட நபி மூசா அவர்களுக்கு நானே மிகவும் உரிமையானவன் என்று கூறி தாமும் நோன்பு நோற்று சஹாபாக்களையும் நோக்கும்படி கட்டளையிட்டார்கள். ரமலான் கடமையாக்கப்படுவதற்கு முன்பு சஹாபாக்கள் அரபி மாதத்தின் 13, 14, 15 ஆகிய தேதிகளில் நோன்பு நோற்று வந்தார்கள். இது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சமுதாயத்திற்கு அளிக்கப்பட்ட முதல் கட்ட பயிற்சியாகும். தொடர்ச்சியாக ஒரு மாதம் உணவையும் ஆசைகளையும் கட்டுப்படுத்துவது எளிதான காரியமல்ல. அதற்காகவே அல்லாஹ் இந்த பயிற்சியை வழங்கினான். நாட்கள் நகர்ந்தன, மாதங்கள் கடந்தன. ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டின் ஷாபான் மாதம். யூதர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் தனித்தனி வணக்க முறைகள் இருப்பதைப் போல நமக்கும் ஒரு தனித்துவமான வணக்கமுறை வராதா என சஹாபாக்கள் ஏங்கிக் கொண்டிருந்தனர். அப்போதுதான் முஸ்லிம் சமுதாயத்தின் தலையெழுத்தையே மாற்றும் அந்த வரலாற்று சிறப்புமிக்க ஜிப்ரீல் அவர்களின் வருகை நிகழ்ந்தது. சூரா அல் பகராவின் 183வது வசனம் இறங்கியது. நம்பிக்கை கொண்டோரே, உங்களுக்கு முன் இருந்தவர்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டது போல் உங்கள் மீதும் கடமையாக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் நீங்கள் இரையச்சமுடையவர்கள் ஆகலாம். அல்லாஹ் ஆரம்பத்திலேயே கடினமான சட்டத்தை பிறப்பிக்கவில்லை. நோன்பு நோற்க சிரமப்படுபவர்கள் அதற்கு பகரமாக ஒரு ஏழைக்கு உணவளிக்கும் ஃபித்யா என்ற சலுகையை வழங்கினார். விரும்புவோர் நோன்பு நோற்கலாம், சிரமப்படுவோர் ஏழைக்கு உணவளிக்கலாம் என்ற தெரிவு ஆரம்பத்தில் இருந்தது. எப்பேற்பட்ட கருணையாளன் நம் இறைவன்! ஆனால் இந்த சலுகை தற்காலிகமானதுதான். தன் அடியார்களை தக்வாவின் உச்சத்திற்கு கொண்டு செல்ல அல்லாஹ் நாடினான். சில நாட்களிலேயே அடுத்த வசனம் இறங்கியது. உங்களில் எவர் அம்மாதத்தை அடைகிறாரோ அவர் அம்மாதம் முழுவதும் நோன்பு நோற்க வேண்டும். இந்த வசனம் இறங்கியவுடன் முதியவர்கள் மற்றும் நிரந்தர நோயாளிகளை தவிர மற்ற அனைவருக்கும் ஃபித்யா கொடுக்கும் சலுகை ரத்து செய்யப்பட்டு நோன்பு நோற்பது கட்டாயமாக்கப்பட்டது. ரமலான் கடமையாக்கப்பட்டதே தவிர இன்றிருப்பது போல் அன்றைய நோன்பின் சட்டங்கள் எளிதாக இருக்கவில்லை. ஆரம்பத்தில் ஒரு கடுமையான சட்டம் இருந்தது. இப்தார் செய்த பிறகு ஒருவர் தூங்கிவிட்டால் மறுநாள் சூரிய அஸ்தமனம் வரை அவர் எதையும் சாப்பிடவோ பருகவோ கூடாது. மதீனாவில் கைஸ் பின் சிர்மா என்றொரு உழைப்பாளி சஹாபி இருந்தார். பகல் முழுவதும் பேரீச்சந்தோப்பில் கடின உழைப்பு. இப்தார் நேரத்தில் வீடு திரும்பிய அவர் மனைவியிடம் உணவு கேட்டார். வீட்டில் உணவு இல்லை. மனைவி உணவு தேடி வெளியே சென்றார். அந்த இடைவெளியில் கடும் சோர்வால் கைஸ் ரலி அவர்கள் தூங்கிவிட்டார். சட்டம் அவரை தடுத்துவிட்டது. இரவு முழுவதும் பட்டினி, சஹர் செய்யாமலேயே அடுத்த நாள் நோன்பை ஆரம்பித்தார். சுட்டெரிக்கும் பாலைவன வெயிலில் மீண்டும் வேலை. மதிய நேரத்தில் பசியின் கொடுமையால் அவர் மயங்கி விழுந்தார். இந்த செய்தி கருணை முஹம்மது நபி அவர்களின் காதுகளுக்கு எட்டிய போது அவர்களின் இதயம் அழுதது. சஹாபாக்களின் கஷ்டத்தை கண்டு இறைத்தூதர் அவர்கள் வருந்தினார்கள். அப்போது வானத்தின் கதவுகள் திறக்கப்பட்டன. அல்லாஹ்வின் மாபெரும் கருணை சூரா பகராவின் 187வது வசனமாக இறங்கியது. வெள்ளை நூல் கருப்பு நூலிலிருந்து தெளிவாக தெரியும் வரை சுப்ஹு வரை உண்ணுங்கள், பருகுங்கள். சுபஹானல்லாஹ்! இந்த வசனம் இறங்கியதும் மதீனாவே மகிழ்ச்சி கடலில் ஆழ்ந்தது. இப்தாருக்கு பின் தூங்கினாலும் சுப்ஹு வரை எப்போது வேண்டுமானாலும் விழித்து சாப்பிடலாம், சஹர் செய்யலாம் என்ற மாபெரும் அனுமதி கிடைத்தது. யூதர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் இல்லாத சஹர் என்ற சிறப்பு முஹம்மது நபி அவர்களின் சமுதாயத்திற்கு வழங்கப்பட்டது.
இந்த மகிழ்ச்சி அடங்குவதற்குள் இஸ்லாமிய வரலாற்றின் முதல் மாபெரும் போரான பத்ருப் போர் அதே ரமலான் மாதம் 17ஆம் தேதி நடைபெற்றது. ஒரு புறம் நோன்பு, மறுபுறம் போர். தேவைப்படும் போது நோன்பை விட்டுவிட்டு போர்க்களத்தில் வலிமையுடன் போராடவும் இஸ்லாம் அனுமதித்தது. ரமலான் என்பது வெறும் சோம்பேறித்தனத்தின் மாதம் அல்ல, அது வெற்றிகளின் மாதம் என்பதை பத்ருப் போர் நமக்கு உணர்த்தியது. அன்பானவர்களே, இன்று நாம் மிக எளிதாக சஹர் செய்து நோன்பு நோக்கிறோம் என்றால் அதற்கு பின்னால் சஹாபாக்களின் எத்தனையோ தியாகங்கள் மறைந்துள்ளன. இன்று நம்முன் பத்ருப் போர்க்களம் இல்லை, ஆனால் நம் சொந்த இச்சைகளுக்கும் நப்ஸ், ஷைத்தானுக்கும் எதிரான போர் உள்ளது. இந்த ரமலானில் வயிற்றை மட்டும் பட்டினி போடாமல் நம் கண்கள், காதுகள், நாவுகள் அனைத்தையும் பாவங்களை விட்டும் பாதுகாத்து உண்மையான இறையச்சத்தை, தக்வாவை அடைய உறுதியேற்போம். இந்த நெகிழ்வான வரலாறு உங்கள் மனதை தொட்டிருந்தால் கமெண்டில் அல்ஹம்துலில்லாஹ் என்று பதிவிடுங்கள். மேலும் இது போன்ற தூய்மையான இஸ்லாமிய வரலாற்று பதிவுகளை காண நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள். உங்களின் ஒரு ஷேர் இன்னொரு சகோதரருக்கு நேர்வழி காட்டலாம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.